ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே போதும் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில், அதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்குலாம் வந்து பொங்கல் வைக்கிறது வழக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கன்னி அம்மனுக்கு தான் வந்து பொங்கல் வைப்போம். பக்கத்தில் இருக்க அம்மன் கோவில்ல வந்து கன்னி கோவில் இருக்குது. அதனால அங்கே போயிட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்து படைச்சிட்டு வருவோம். எப்பவுமே வந்து இந்த வாரம் வந்து வாரமே வந்து பிளான் பண்ணி வச்சாச்சு. எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தான் நான் பூஜை பண்ணுவேன். இது வந்து ஆடி மாதம்ன்றதால இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மாக்கோலம்லாம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உருளியில் வந்து பூவெல்லாம் வச்சு நடுவில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றினேன். நாங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீட்லேயே வந்து 11 வடை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கடலப்பருப்பு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து எடுத்துகிட்டு போவேன். பாயாசம் கொஞ்சம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு படைச்சிட்டு வருவோம். என் மாமியார் முதல்லே போயிட்டாங்க. ஏன்னா நல்ல நேரம்லாம் பார்த்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போனேன். பொங்கலும் வந்து சூப்பராக பொங்கி வந்தது நல்லாவே. நிறைய பேர் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு சாமிக்கிட்ட போயிட்டு நடுவில் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வடை வச்சுட்டு வீட்டிலேருந்து பானகம், மோர், அதுக்கப்புறம் வந்து பாயாசம்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இளநீரும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மாவிளக்கு ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம்.